வணக்கம். நான் உங்கள் குருநாதன். நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்போம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வசந்தம் ஏற்படணும் அப்படின்னா, நம்ம முருகனை இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம் ஏற்படுங்க. இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரங்கிறது முருகனுக்கு ரொம்பவே உகந்தது. விசாகங்கிற பேர் முருகனுக்கு உரிய பேர். ஏன்னா முருகன் அவதரித்தது விசாக நட்சத்திரத்தில் தான். வைகாசி விசாகம் என்னைக்கு அப்படின்னா 9 ஜூன் 2025 வைகாசி விசாகம். இன்றைக்கி நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய கடன் பிரச்சனை, அதே மாதிரி சொத்து பிரச்சனைக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்ருக்குது, அக்கா தங்கச்சி சண்டை போட்டுட்ருக்குது, இது மாதிரியான சொத்து விஷயத்துக்காக நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி நிறைய பேர் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம முருகனுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது இது அனைத்து பிரச்சனையும் நல்லபடியாக தீருங்க. சரி, அப்படின்னா நம்ம முருகனை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முருகனை வழிபாடு செய்யும்போது சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அதே வைகாசி விசாகத்தில் நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது கந்தகுரு கவசம் சொல்லி நம்ம பாராயணம் செய்யும்போது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்குங்க. நம்மளால் அன்றைக்கி எத்தனை முறை நம்ம கந்தகுரு கவசத்தை நம்மளால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நம்மளால் சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு. உங்களால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கொடுக்குங்க. நிறைய பேர் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க அன்னைக்கு நீங்கள் நார்மலாக வழிபாடு செஞ்சிங்கனாலே ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா பால், இளநீ, பழங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. முருகனை நம்ம விசாகன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மயில் என்ற பட்சியில் பயணிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் விசாகன்னு சொல்கிறது முருகனை. வைகாசி விசாகத்தில் நம்ம முருகனை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பாவங்கள், தோஷங்கள் எல்லாமே கண்டிப்பாக விலகிடுங்க. இந்த வைகாசி விசாகத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருகனுக்கு காவடி எடுத்து பால் குடம் எடுத்து நிறைய பக்தர்கள் வழிபாடு செய்வாங்க. அந்த பக்தர்களுக்கெல்லாம் நம்ம நீர்மோர் கொடுக்கறது, பானக்கம் கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குங்க. இந்த வைகாசி விசாகத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நாளில் தான் புத்தர் அவதரித்த நாளும் கூட. இந்த நாளில் தான் புத்தருக்கு ஞானமும் கிடச்சிச்சு. இந்த நாளில் தான் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை உருவாக்குன நாளும் இந்த நாள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த 12 மாதத்தில் ஒரு சிறப்பான நாள் எது அப்படின்னா இந்த வைகாசி விசாகம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வைகாசி விசாகம் அப்போது நம்ம முருகன் கோயில், நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போய் முருகனை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் கொடுக்குங்க. நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக விலகுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப சுபிட்சமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. நீங்கள் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்ல சுபிட்சமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி.